Hi, welcome you to learn English. உங்களோட ஃப்ரெண்டு நாளைக்கு இந்த வேலையை இந்நேரம் முடித்து கொண்டிருப்பார். அதாவது நாளைக்கு நடக்க போகிற ஒரு விஷயம், நாளைக்கு நடந்து கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ சொல்கிறீங்க. இப்போது அவர் வேறு வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஓகே, ரெண்டு விஷயங்கள். ஒன்று நாளைக்கு ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு, அதை சொல்லணும். இப்போ அவர் என்ன பண்ணிகிட்ருக்கிறாரு அப்படிங்கிறத சொல்லணும். ரொம்ப ஈஸியான ஸ்ட்ரக்சர் தான், ஈஸியாக அவங்களால ஞாபகம் வச்சுக்கிற முடியும். பாருங்களேன், இந்த ஒருமை வந்துச்சுன்னா எஸ் யூஸ் பண்ணணும், அது பேசிக், எல்லாருக்குமே தெரியும். பன்மை வந்துச்சுன்னா ஆர் யூஸ் பண்ணணும். வேர்ப் அப்படின்னா என்னது? வேலையை குறிக்கும் வார்த்தை, அதோட ஐஎன்ஜி சேர்க்குறோம், அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி, ரெண்டாவது ஆர் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி, மூணாவது ஒன்று இருக்குது பாருங்கள், வில் பி. அந்த வில் பியோட வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி, இந்த மூணு ஸ்ட்ரக்சரையும் ஈஸியாக அவங்களால ஞாபகம் வச்சுக்கிற முடியும். இப்போ நீங்கள் சொல்ல போகிறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட் நாளைக்கு இந்நேரம் வேலையை முடிச்சுக்கிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்ல போகிறீங்க. அவர் இப்போ வேறு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்ல போகிறீங்க. நாளை இந்நேரம் முடித்து கொண்டிருப்பார், அந்த முடிக்கிறது, முடி, நிறைவு செய் அப்படிங்கிறதுக்கு கம்ப்ளீட் அப்படிங்கிற வார்த்தை ஈஸியான வார்த்தை தான், உங்களுக்கு தெரியும். செய்தல், இந்த செய்கிறது, அதுக்கு டூ. இந்த ரெண்டு வேர்ப்ஸை யூஸ் பண்ணி மேலே இருக்கிற இந்த தமிழ் வாக்கியங்களை இங்கிலீஷில் சொல்ல போகிறோம். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸில் டீச் பண்ணுறப்ப டென்சஸ் நேம் சொன்ன உடனே டென்ஷன் ஆயிடுவாங்க. அதனால் டைரெக்டாக ஒரு சிச்சுவேஷன் சொல்லி அந்த சிச்சுவேஷனில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள் சார், டென்சஸ் நேம் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் டென்சஸ் நேம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த இஸ் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி, ஆர் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி, இந்த ரெண்டுமே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். வில் அப்படின்னு வந்தாலே ஃப்யூச்சர் டென்ஸ் தான். ஸோ வில் ப்ளஸ் பி ப்ளஸ் வேர்ப் வந்துச்சுன்னா ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த ரெண்டு டென்சஸ் மட்டும்தான் நம்ம இந்த வீடியோவில் யூஸ் பண்ண போகிறோம். ஒரே டைப் ஆஃப் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப அந்த டென்சஸ் ஈஸியாக உங்களுக்கு மனப்படமாயிரும். இந்த மாதிரி சிச்சுவேஷன் வர்றப்போ உங்களால் ஈஸியாக சொல்ல முடியும். ஸோ ரெண்டு விஷயம் சொல்ல போகிறோம். நாளைக்கு உங்கள் ஃப்ரெண்டு ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பார், முடிச்சுக்கிட்டு இருப்பாருன்னு சொல்ல போகிறோம். இப்போ அவர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாருன்னு சொல்ல போகிறோம். கம்ப்ளீட், டூ, ரெண்டு வேர்ப்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். மை ஃப்ரெண்ட் வில் பி கம்ப்ளீட்டிங் திஸ் ஒர்க். இந்த வில் பி கம்ப்ளீட்டிங் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். அந்த ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கோங்க. வில் பி கம்ப்ளீட் அப்படிங்கிறது வேர்ப், அதோட ஐஎன்ஜி சேர்த்துருக்கோம். மை ஃப்ரெண்ட் வில் பி கம்ப்ளீட்டிங் திஸ் ஒர்க் டுமாரோ அட் திஸ் டைம். இந்த நேரத்தில், நாளைக்கு இந்த வேலையை முடித்து கொண்டிருப்பார். நவ், இப்பொழுது, ஹீ இஸ் டூயிங் அனதர் ஒர்க். இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இஸ் டூயிங், ஏன்னா ஃப்ரெண்டு ஒருத்தர் தான், ஹீ அப்படிங்கிறது சிங்குலர், அதனால் இஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். நவ் ஹீ இஸ் டூயிங் அனதர் ஒர்க். இப்பொழுது வேறு வேலை செய்து கொண்டிருக்கிறார். இப்போ எந்த சிச்சுவேஷனை சொல்லுங்கள், உங்களால் ஈஸியாக சொல்ல முடியும். மாணவர்கள் தற்போது வந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் வகுப்பறையில் படித்து கொண்டிருப்பார்கள். இனிமேல் கிளாஸில் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ரெண்டு டென்சஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் கண்டினியூஸ். ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், இந்த ரெண்டு டென்சஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் ஸ்ட்ரக்சர் வில் பி, அப்புறம் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கொடுத்துருக்கிற ரெண்டு வேர்ப்ஸை யூஸ் பண்ணி இந்த சென்டென்சஸை இங்கிலீஷில் சொல்லுங்கள். ரெண்டு டென்சஸ் மட்டும் யூஸ் பண்ணி சொல்லுங்கள். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்கள், அதனால் பன்மை இருக்கிறதுனால ஆர் வந்துருச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கம்மிங், வந்து கொண்டிருக்கிறார்கள். நவ், இப்பொழுது, மாணவர்கள் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறார்கள். இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். தே வில் பி ஸ்டடியிங் இன் கிளாஸ் ரூம். அவங்க கிளாஸ் ரூமில் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இனிமேல் கிளாஸ் ரூம் போய் படிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த செயல் நடந்துக்கிட்டு இருக்கும். இந்த இடத்துல தான் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் அப்ளை பண்ணுறோம். தே வில் பி ஸ்டடியிங். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். இந்த மாதிரி சிச்சுவேஷன் வரப்போ உங்களால் ஈஸியாக இந்த மாதிரி டென்சஸ் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் யாரோ ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க, நான் நாளை இந்த நேரத்தில் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இந்த ரெண்டு விஷயங்களை சொல்லணும். நீங்கள் யார்கிட்டையோ சொல்கிற மாதிரி சொல்லணும். நீங்கள் யார்கிட்டையோ பேசிகிட்டு இருக்கீங்க, நாளைக்கு நான் இந்நேரம் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணிகிட்டு இருப்பேன். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கொடுத்துருக்கிற வேர்ப்ஸ் யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் யார்கிட்டையோ பேசிகிட்டு இருக்கீங்க, யூ ஆர் ஸ்பீக்கிங் டு சம்ஒன். ஓகே, நான் நாளை இந்த நேரத்தில் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணி கொண்டிருப்பேன். ஐ வில் பி அட்டெண்டிங் த மீட்டிங் டுமாரோ அட் திஸ் டைம். ரொம்ப சிம்பிளாக இருக்குது பாருங்களேன். இந்த மாதிரி சிச்சுவேஷன் கேஷுவலாக வரும். அப்போ இந்த மாதிரி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி இங்கிலீஷில் சொல்லலாம். மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் பார்த்தோம் நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த மாதிரி மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன்.
அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே இன்னொருத்தட்ட நீங்கள் சொல்கிற மாதிரி. ஓகே, நாங்கள் காய்கறிகள் வாங்கி கொண்டிருக்கிறோம், நாங்கள் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு இருக்கோம், அடுத்த வாரம் நாங்கள் ரயிலில் பயணம் செய்து கொண்டிருப்போம், ட்ரெயினில் பயணம் செய்து கொண்டிருப்போம். கொடுத்துருக்கிற 2 வேர்ப்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், 2 டென்சஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண போகிறோம். வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், we are buying vegetables, நாங்கள் காய்கறிகள் வாங்கி கொண்டிருக்கிறோம். நெக்ஸ்ட் வீக் we will be traveling in train, நாங்கள் அடுத்த வாரம் we will be traveling, பயணம் செய்து கொண்டிருப்போம். எதிர்காலத்தில் ஒரு செயல் நடந்து கொண்டிருக்கும் அப்படிங்கிறத இப்போ சொல்கிறோம். ஆசிரியர் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார், இது ஒரு செயல். மாணவர்கள் கவனித்து கொண்டிருக்கின்றனர், இது ஒரு செயல். நாளை மறுநாள் அவர்கள் தேர்வு எழுதி கொண்டிருப்பார்கள், இது ஒன்று. ஸோ 3 வேர்ப் கொடுத்துருக்கேன். இதில் தேர்வு எழுதுதல் நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். இந்த எக்ஸாம் அப்படிங்கிறத ரைட்டிங் எக்ஸாம் அப்படின்னு சொல்கிறத விட அட்டெண்டிங் எக்ஸாம் அப்படின்னு சொல்கிறது தான் ஆப்டாக இருக்கும். ஏன்னா அந்த எக்ஸாம்ஸ் எழுதுறது மட்டும் எக்ஸாம்ஸ் வராது, ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் இருக்கலாம், இல்லை ட்ராயிங் பேப்பர் இருக்கலாம். அதனால் அட்டெண்டிங் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி பழகலாம். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த 3 வாக்கியங்களை கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். டீச்சர் இஸ் டீச்சிங் லெசன். ஸோ அந்த டீச்சர் அப்படிங்கிறது மேல் ஃபீமேல் 2 பேருக்குமே டீச்சர் தான், ஆசிரியர் தான். டீச்சர் இஸ் டீச்சிங் லெசன், நடத்தி கொண்டிருக்கிறார், பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார், கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் லிசனிங், கவனித்து கொண்டிருக்கின்றனர். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது பன்மை, அதனால் ஆர் வந்திருக்கு. ஸோ இந்த 2 சென்டென்சஸுமே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான். 2 டென்சஸ் மட்டும்தானே நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த வீடியோவில். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். டீச்சர் இஸ் டீச்சிங் லெசன், ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் லிசனிங், இந்த 2 சென்டென்சஸுமே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். டே ஆஃப்டர் டுமாரோ, நாளை மறுநாள். தே வில் பி அட்டெண்டிங் ஆர் ரைட்டிங் எக்ஸாம். ஸோ அட்டெண்டிங் ஆர் ரைட்டிங். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த வாக்கியங்களை ஃப்ரேம் பண்ணுங்கள். 2 டென்சஸ் மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் பேருந்துக்காக காத்து கொண்டிருக்கிறோம், இவர் அவர் நண்பருடன் பேசி கொண்டிருக்கிறார். வெயிட், ஸ்பீக். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். we are waiting for bus, அதற்காக, பேருந்துக்காக, அது வந்து for. we are waiting for bus. he is talking with his friend, அவர் நண்பர் உடன். ஓகே, he is talking with his friend. அவர்கள் நாளை விளக்கம் கொடுத்து கொண்டிருப்பார்கள். விளக்கம் அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்பிளைன். நம்ம எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சர்டிஃபிகேட்ஸ் அடுத்த வாரம் கொடுத்து கொண்டிருப்போம். ஸோ அடுத்த வாரம் ஃபுல்லாக சர்டிஃபிகேட்ஸ் கொடுப்போம். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். தே வில் பி எக்ஸ்பிளைனிங் டுமாரோ. தே வில் பி எக்ஸ்பிளைனிங் டுமாரோ, ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். வி வில் பி கிவிங், இல்லைனா வி வில் பி இஷ்யூயிங் சர்டிஃபிகேட் டு ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீக். லாஸ்ட் பப்ளிஷ் பண்ண 4 or 5 வீடியோஸில் இந்த மாதிரி சிச்சுவேஷனில் எந்தெந்த டென்ஸ் அப்ளை பண்ணி பேசலாம் அப்படிங்கிறதுக்கு எக்ஸசைஸ் கொடுத்துட்டு வரேன். ஸோ இந்த வீடியோவில் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் பார்த்தோம். அடுத்தடுத்த வீடியோஸில் அடுத்தடுத்த டென்சஸை கவர் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.